ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 2 ப்ராடக்டோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். லாங் ஃபார்ம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நம்ம ரொம்ப நாளாவே ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். லாங் ஃபார்ம் வீடியோல எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணல. இதுல வந்து நம்ம 2 ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவுடைய பேட்டரி ஒன்றும், கேமராவுடைய சார்ஜர் ஒன்றும். பட் வேற கேமரா பேட்டரி பார்த்தீங்கன்னா LPE12 சொல்லிட்டு ஒரு பேட்டரி. என்னுடைய M50 இருக்கு இல்லையா, டாப் ஆங்கிள் வியூ எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, கேமராக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதுக்காக நம்ம வாங்கினதா இது வந்து டிஜிடெக் உடைய LPE12 சொல்லிட்டு ஒரு பேட்டரி. இது எதுக்கெல்லாம் கம்பேட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M50 சீரிஸ்க்கு எல்லாமே கம்பேட்டபிள். M50 Mark II, அப்புறம் 100D, SX70 இந்த மாதிரியான மாடலுக்குலாம் வந்து இது கம்பேட்டபிளான பேட்டரி. எதுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே சம்டைம் அன்பாக்ஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து கேமரா ஆஃப் ஆயிடுது. இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்றதுக்காக தான் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி அடிஷனலா இருந்தா நல்லா இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி 2 எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்கு, இருந்துமே பத்தல. ஸோ இது வந்து தேர்ட் பேட்டரி. நெக்ஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா LPE6, Canonோட 6D Mark II, 5D Mark III, 5D Mark IV இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த சார்ஜர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்பனோடைய பிராண்ட்ல இருந்து வந்திருக்க ஒரு சார்ஜர். எங்கெங்கெல்லாம் LPE6 பேட்டரி யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பிராண்ட் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா 6D தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல தான் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய சார்ஜரை நான் எங்கேயோ ஒரு ஈவெண்ட்ல மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 5D தான் R6 வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து ரொம்பவே சிக்கலா இருந்தது. சார்ஜர் இருந்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சார்ஜ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதான் வந்து அந்த ப்ராடக்ட் அமேசான்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். M50 உடைய பேட்டரி LPE12 இல்லையா, ஸோ அந்த பேட்டரி LPE6 சார்ஜர் பெருசா பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. சார்ஜருடைய கவர் M50 உடைய பேட்டரி. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ள ஒரு பில்லு பாக்ஸோட. டிஜிடெக்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாக்ஸோட வரும் பேட்டரி. நம்ம எந்த பேட்டரி வாங்கினாலுமே பாக்ஸ் வரும். ஸோ இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா LPE12. அதான் வந்து இதனுடைய மாடல். ஸோ இதான் பேட்டரி. ஓகே, இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 875 mAh தான். ஓகே தான். ஸோ இது நம்ம வந்து M50 Mark IIலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே சார்ஜ் நிற்கும். ஏன்னா ஏற்கனவே நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் LPE6 உடைய சார்ஜர். இவ்வளோ உண்டு சார்ஜருக்கு இவ்வளோ பெரிய கவர். உங்ககிட்ட ஓரியாட முடியறதில்லப்பா, எப்போ பார்த்தா அதே பஞ்சாயத்து ஆகுது. ஸோ இதான் வந்து வெல்பனோடைய சார்ஜர். இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க LPE6 கம்பேட்டபிள்னு சொல்லிட்டு. பாக்ஸுடைய சைடில் QR கோட்லாம் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு. வெல்பான்ன்ற பிராண்ட்ல இருந்து வந்திருக்கு சார்ஜர் ஃபார் Canon LPE6. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேபிளோட தான் வந்திருக்கு. ஸோ இதான் சார்ஜரு. இது பேக் சைடு. இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாடல் நம்பர். அதாவது வெல்பான் C001. இன்புட் பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்லேருந்து 240 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 8.4 வோல்ட் டிசியில் 600 mA வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓரளவுக்கு ஸ்பீடாக ஏறும். இதான் வந்து நார்மலான ஒரு கேபிள். R6 பேட்டரியை சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இன்னொன்று டிஜிடெக் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நம்ம கெனானோடைய ஒரிஜினல் சார்ஜரில் கம்பேட்டபிளாக இருக்கும். இப்போ வேறு பேட்டரியெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கெனானோடைய ஒரிஜினல் சார்ஜரில் கண்டிப்பாக சார்ஜ் ஏறாது. ஆனால் இந்த டிஜிடெக் பிராண்டோட இது ஒரிஜினல் சார்ஜரில் சார்ஜ் ஏறும். அதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. நான் வேணா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கெனானோடைய ஒரிஜினல் சார்ஜர் M50 இது. இதில் வந்து கண்டிப்பாக சார்ஜ் ஏறும் டிஜிடெக்கை போட்டோம் அப்படின்னா. ஸோ சார்ஜ் ஏறுது. ஓகே, அடுத்தது நம்ம LPE6 சார்ஜர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். போட்டோடனே க்ரீன் கலரில் லைட் எரியுது. போட்டோம்னா ஸோ ரெட் கலரில் இருந்தால் சார்ஜிங்னு அர்த்தம், க்ரீன் கலரில் இருந்தால் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே பக்காவாக ஒர்க்கிங். ஸோ உங்களால் ஒரிஜினல் சார்ஜர் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி கம்பேட்டபிள் சார்ஜர் கூட யூஸ் பண்ணலாம். பேட்டரி வந்து சேஃப் தான். பேட்டரி வந்து நான் ஏற்கனவே இது யூஸ் பண்ணியிருக்கேன். டிஜிடெக்கோட பேட்டரி நல்லாவே இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் ஆனதில்லை கேமராவோட பாடிக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். சார்ஜரும் பேட்டரியும் அன்பாக்சிங் பண்ணதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம என்னென்ன ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கலாம். Canonோடைய 5D Mark IV Mark IIIக்கு சார்ஜர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். M50 பேட்டரி சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.